ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாம் தினம் தினம் அதிகாலையிலே ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய விண்ணப்பம், ஒரு ஜெபம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தருடைய ஜனமே, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி ஒருவேளை யோசித்து பாருங்கள். நமக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றே தாரும் என்று சொல்லி இதோ கர்த்தர் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம்? ஆகாரம் என்று சொல்லும் பொழுது உண்ணுகிற உணவு மாத்திரம் அல்ல, ஆகாரம் என்று சொல்லும் பொழுது சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகபூர்வமான ஆசீர்வாதங்களையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. எனவே தேவ ஜனமே, நாம் அதிகாலையில நாம் கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேளுங்கள். பாருங்கள், எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி கேரித் ஆற்றங்கரையிலே அவன் இருந்த பொழுது அவனை போஷிப்பதற்காக விடியற் காலத்திலே கர்த்தர் ஒரு காகத்தை அனுப்பினேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை அதிகாலையிலே காகத்தின் மூலமாக அனுப்பின தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். இன்றைக்கு நீங்கள் கேளுங்கள். இதோ எந்தவித ஆகாரமாய் இருந்தாலும் சரி, இதோ அந்த ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதோ உடல் சரீரத்திலே சுகம் வேண்டுமா, பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மை நடக்க வேண்டுமா, இதோ குழந்தை பாக்கியம் வேண்டுமா, மற்ற என்னென்ன படிப்பு வேண்டுமா, இதோ நம்ம அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, எதிர்கால காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் துளைத்து கொண்டிருக்கிறதா, என்ன இருந்தாலும் கர்த்தர் அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்தந்த நாளுக்கு அந்தந்த ஆகாரத்தை நமக்கு போஷிக்கிற தேவன் அவர். எனவே அதிகாலை நேரத்திலே கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்திலே கேளுங்கள். இன்று எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுங்கள். இன்றே கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆகாரத்தினால் உங்களை திருப்தியாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். எனவே தேவ ஜனமே, இந்த ஜெபத்தை மறக்காமல் ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நமக்கு வேண்டிய ஆகாரங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ராஜா, நாங்கள் நீர் சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை இந்த காலை வேளையில் நாங்கள் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடும். இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு கொடும் சுவாமி. எங்கள் ஆத்தும திருப்தி, எங்கள் ஆவியிலே திருப்தி, சரீரத்திலே திருப்தி உண்டாகும்படியாக ராஜா, நீங்கள் எமக்கு ஆகாரத்தை அனுப்பும்படியாக இந்த அதிகாலை நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆகாரத்தினால் எங்கள் குடும்பம், நாங்கள் செழிப்படைய திருப்தியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.